இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? உள்ள வாங்க கம்பிக்குள்ள இருங்க, நான் இங்க நிக்கிறேன். ஓகே, உள்ள வந்து காலை வைங்க, காலுக்குள்ள मेरा ए पकड़ो ஆன் பண்ணிட்டீங்களா? சென்டர் பாருங்க. ஓகே ஓகே, முன்னாடி போங்க. இங்க செங்குத்தா இருக்குது, புடிச்சுங்க நல்லா. ஓகே, அது சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓகே, சரியான பிளேஸ் ஜி. A few moments later. இதர் தான் வந்துட்டு இத்தனை டைம்ல அதே சொல்றது. அயன் படம் சொல்லிப்பா. யார நம்பர்னே தெரியல தாசனா. இந்தியானா ஜோன்ஸ் சொல்லிட்டு இந்தியானா ஜோன்ஸ் அதுலயும் இருக்கிற படம். அந்த படத்தை ஆக்சுவலா வந்துட்டு 3 படம் எடுத்திருக்கானுங்களா? 3 படம் நிறைய கூட எடுத்திருக்கானுங்க. இல்ல இங்கிலீஷ் படம் எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்கானுங்க. கம்மி இங்க எடுத்திருக்காங்க. ஒரே வாட்டி முடிச்சிடுவான், அவ்வளவுதான். A few moments later. கப்பல் மாதிரியே இருக்கு, கப்பலே மாதிரியே இருக்குது. ஆமா, இந்த திட்டு இங்க பாருங்க, இது எல்லாமே கப்பல் ராக்ஸ். எது கப்பல் ராக்ஸ்? டைட்டானிக் 1, டைட்டானிக் 2, டைட்டானிக் 3. A few moments later. ஏதாவது பேசுங்க, ஏதாவது கேளுங்க. ஏதாவது கேட்டா சரி மச்சி, உங்களுடைய ஜோடான் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேரை போட்டு? உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருந்தது? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஜோடானில் உங்களுடைய காதல் வாழ்க்கை பற்றி கொஞ்சம் விவரிக்கவும். அதாவது பாத்தீங்களா, ஆரம்பிங்க. நம்ம இதுக்கு வந்திருக்கோம், காசு சம்பாதிக்க வந்திருக்கோம். போடு காசை அதான் நம்ம செய்யலையே. வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கிட்டு படிக்க பார்க்கறானே. நண்பர்களே, அப்போ உங்க காதல் இல்ல அப்போ உங்க காதல் வாழ்க்கை நீங்க விவரிக்கல. விரிவாக விவரிக்கவும், விரிவாக விவரிக்கவும். அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல, அதாகப்பட்டது. காதல் என்ற பேர்ல நாங்க இருங்க இந்த வீடியோல செய்யற காமல் இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஒன்னு சொல்றேன், நீங்களே லாக் இருக்கீங்க. காதல் என்ற பேர்ல காமத்தை வாங்கப்பட்டேன், காமம் வேணுமா காமம் வேணுமே சொல்லி வாங்கிட்டேன். அதுதானே? நோ இல்ல இருங்க, ஆந்தனா இவரை டைவர்ட் பண்றாரு. ஒரே நிமிஷம் இருங்க, இவரே சொன்னாரு சூசுடு வேற பிடிச்சிரா. ஆடு 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 டெசர்ட்ல ஆடு, டெசர்ட்ல ஆடு. இங்க பாருங்க, டெசர்ட்ல ஆடு, டெசர்ட்ல ஆடு, டெசர்ட்ல ஆடு. நம்ம வந்த அந்த முக்கியமான அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஏய் இந்த கிறிஸ்ல நிறுத்தா போடுடா, நிறுத்தா டேய். இது இல்லடா, இது இல்லையா? வேற ஒன்று இருக்கு, நம்ம போலாம். அது மேலே நம்ம போலாம். ஏய் இதுதான் ஜி என்னாச்சு? ஆமா ஆமா, இது இல்ல நல்லா லென்த்தா இருக்கு.
hours later. இதுதான் ஜி. அந்த கிறிஸ்து படம் எங்கே எடுத்தாங்க பாட்டு கோச்சாலே வந்தாச்சு. இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமையான இடமா இருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சோப்பு சட்டையை போடணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ல எழுதிருக்கு. சட்டையில சிவப்பு சட்டையை அதாவது வந்து சிவப்பு சட்டை கருப்பு பனியன் ஒரு மறைமுகமா திமுக ஆதரவு கொடுக்குறாரு ஜோடால. எது திமுகவுக்கு ஆதரவா? கருப்பு சட்டை போட்டா திமுகவா? கேட்டோன்னே எனக்கு எல்லாம் தான் பிடிக்கும், அவரும் பிடிக்கும். அப்ப நீங்க இந்திய போயிட்டீங்களா? இந்திய சப்போர்ட் பண்றீங்களா? இவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க பாரு, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? எனக்கு இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க. A few moments later. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்துட்டு நமக்காக இந்த இதை வந்துட்டு கட்டி விட்டுட்டுருக்கிறாரு. இது வந்துட்டு ஜோர்டானோட ஸ்கிராப். ஜே இதுக்கு என்னப்பா பேர்? ஸ்கார்ப்பா? ஸ்கார்ப் தானே சொல்லுவாங்க. ஜோர்டானோட துண்டு. सुष्मंत सुष्मा अहमद ಇದು ಮುಬಾರಕ್ ಮುಬಾರಕ್ ಆಗಿದೆ ನಾಳೆ ಓಕೆ थैंक यू. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து போக போகிறோம் அந்த இடத்துக்கு. இப்போ தான் தெரியுது ஏன்ட்டு. மேட்ச் எல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க. சார் மேலே போல வாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஆர்ச் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அந்த ஆர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஆர்ச்சோட மேலே வந்துட்டு நம்ம ஏற போகிறோம். ஓகே ஓகே போகலாம். மேலே போகலாம். அட்வென்ச்சர் நீ வரல? जंपिंग போட வேண்டியதான் ஓடி போயிட்டு. उधर ज्यादा गैप है तो नहीं जाएगा. जंप பண்ணிடலாம் ना. नो 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 अपना वेट कम है यार, मेरा वेट ज्यादा है. लग ब्रोकन हो जाएगा बाद में. ये भी प्रॉब्लम है. और ला இந்த மலையில வந்துட்டு ஏறிட்டு இருக்கோம் இப்போ. ஏய் இங்க இறங்கி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. மூடிட்டு இப்படி வாப்பா. ஏய் ஸ்லிப் ஆயிரும். இது வந்துட்டு பாறை. ஏய் சொன்னல ஒன்றும் தடவி ஒன்றும் ஆகல. இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. எல்லாம் வச்சுக்காதீங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சார் எப்படி இருக்கு? இந்த கல்லுக்குள்ள இருந்தாங்க சின்ன சின்ன கல்லெல்லாம் வருது சார். மணல் எங்க இருந்து வருது? கல்லுக்குள்ள பாறையில இருந்தா வருது. பாருங்க சின்ன சின்ன கல்லு எல்லாம் இது அரிக்க அரிக்க ஒளி உழுந்து விழுக மாட்டேன். ஹாய் ப்ரோ. சவுண்ட் கொடுங்க. எல்லா கல்லும் அது உள்ள இருந்து வெளியே. சார் வந்துட்டு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ
மணல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத வந்துட்டு கூகுளில் போய் தேட போகிறேன். ஓகே, வாதிராமில் இவ்வளோ மணல் எங்கேருந்து வந்துச்சு சார்? அங்கே பாருங்க எவ்வளோ ஆடு. ஆமா அது கோழி குஞ்சு வந்ததுன்னு அங்க இருந்து போயிட்டு அப்படிதான் மேலே ஏறி வரணும். இந்த பெட்ரால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பில்லர் மாதிரி. ஆனா இங்க இருக்கிற மலையில வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லா மலையிலும் இருக்கு. அது நேச்சராகவே இருக்குது. நாரட்டும் ப்ரோ, போகலாம். சார் அது முடிங்க, நான் ஏறி அது இதுல பார்த்து ஏறணும்னு பட்டு அடிக்கணும். ஓகே, எப்படி இறங்குறது? அதான் எனக்கும் தெரியல எப்படி இறங்குறது. சார் இறங்குறது ஈஸி, உட்காந்து இறங்கிடலாம். வாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சரியான அட்வென்ச்சரு. எப்படி ஏறாங்க பாருங்க. கேமரா பிடிங்க, நான் ஒரு தூக்கி விடுறேன். சார் பார்த்து கை பிடிச்சிதான் வாங்கல. சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் உட்காந்து இருக்கேன். ஓகே, போலாம். கடைசியில் ஒரு கேமரா வந்து நான் அப்படியே நட்டு வந்துடுவேன். மலையில ஏறதுக்குள்ள நமக்கு மூச்சு தள்ளியும் போலையாச்சு. ஆமாங்க. அங்க பாருங்க புகை. என்ன அது ஒரு டிராகன் மாதிரியே இருக்கும். மேலையா கீழே மூக்கு முதல்ல மாதிரியே இருக்கு. ஒட்டக மூஞ்சி மாதிரி இருக்குது. ஜெர்கண்டி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோடி குஞ்சு வந்தது. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் கேட்குறேன். வா வா மேலே ஏறு. இரு போலாம். ஸோ ஃபைனலா முனிவர் உட்காந்துருக்காரு. முனிவர் பாருங்க. முனிவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு அப்படியே. ஆதி காலத்து முனிவர். போட்டு நல்லா இருக்கு. அந்த பிரிட்ஜில் ஏறி போட்டோ எடுக்கிறதா மேட்ரு. இதெல்லாம் இருக்கு. அது போகும்போது இறங்கி போது எடுத்துட்டா போச்சு. நாங்கள் ஒரு கிழங்கு நோண்டே முடிச்சோம்ப்பா. கிழங்கா சாப்பிட்டீங்களா? சி தெரியாம எப்படி சாப்பிடுங்க கிழங்கா? என்ன வெங்காயமான்னு தெரியல. என்னமோ வித்தியாசமா இருக்கு நோண்டுறோம். கொடுமையிலும் வந்த கொடுமை. இது என்னங்க பின்னாடி ஊடு கட்டி வச்சிருக்கானுங்க. கேமராஜி இங்க வாங்க. டேய் ஆனந்தே வாடா. இவன் இருக்கிற மேல போயிட்டே இருக்கான். ஐயா ஊப்பர் சாத்தாரு. எதுக்கு அது என்னன்னு சொல்லுங்க. தெரியல.
போயிட்டு ஹாய் ப்ரோ, ஒன் ஃபோட்டோ ப்ளீஸ். ஃபோட்டோ ஆ பரவாயில்ல, ஒரு உருவம் நிற்கிது தெரியும். ஓகே ஆ அங்கிருந்து நான் மேலே ஏறிட்டேன். ஓகே ஆ ஒரு உருவம் நிற்குதுல்ல, அது தெரியும் தான் போதும்பா. ஓகே ஓகே ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், புகழ் சொன்ன மாதிரி தான், நான் வந்துட்டு சோப்பு சட்டை போட்டிருக்கேன். இந்த பிரிட்ஜில் நிற்கிறது நான் தான். அவன் தான்டா நானு. உன்னையே நீயே கேட்குற. ஏன்னா அங்கேருந்து ப்ரோ எஸ் ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஏரி வந்தாச்சு. ஸோ செம்மையான ஒரு பிளேஸ் இருந்தாலும் ஸோ இப்போ அந்த பாலம், அந்த கீழேருந்து நம்ம பார்த்த பாலம், அந்த பாலத்துக்கு மேலே தான் நான் நிற்கிறப்போ செம்மையாக இருக்கு. எல்லாம் வாங்க, இப்படியே இறங்கிடலாம். பாதை எங்கே இருக்கு? இங்கேயே இறங்கிடலாம், இங்கேருந்து இறங்கிடலாம். ஓகே இங்கேருந்து இறங்கிடலாமா மச்சி? ஈஸியாக இறங்கிடலாம். இருந்து இறங்குறதுக்கு அங்கேருந்து ஏறி இங்கே வந்து இறங்கியாச்சு. ஆனால் இங்கேருந்து அந்த மணல் திட்டில் இறங்குறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதை பயத்தை காட்டிகிட்டே இறங்குறேன். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பாறை பாருங்க, ஸ்லிப்பரி, முதுகு தண்டுவடம்லாம் கிழிஞ்சு போகும். ஓகே ஐயோ ஏன் வருங்க, ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி காலில் சுழுக்கு. ஓகே கவர் பண்ணுங்க ஜி. பின்னாடி போங்க நல்லா, அப்போ தான் வந்து பள்ளத்துலேருந்து இங்கிருந்து பார்த்தா ரொம்ப சின்ன பழம் தெரியுதுல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதாவது எல்லாமே நினைவுகளுக்காக தான். ஓகே ரொம்ப பயமா இருக்கு ஜி. ஃபைனலாக வந்துட்டு குதிச்சாச்சு. இவனுக்கெல்லாம் வந்துட்டு காத்துலேயே பரவாயில்ல. ஓகே வண்டியில் உட்காந்துச்சு. அதான் கீழே போய் கேமரா. ஓகே போறீங்களா? வீடியோ எடுக்கிறேன் ப்ரோ. செம்ம ப்ரோ. அப்படியே வந்து படத்துல வர செம்மஜி உருண்டுட்டே போலாம். பரவாயில்லன்றேன். ஜி இங்கிருந்து உள்ளதானே கரெக்டாக தெரியும். நீங்கள் நான் உருண்டு வர்றது நீங்கள் அங்கேருந்து கேப்சர் பண்ணால் தான் நல்லா தெரியும். இல்லை ப்ரோ, இங்கிருந்து உருண்டு போனால் தான் ப்ரோ நல்லா தெரியும். ஃபோக்கஸ் வராது. எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. வாங்க
அப்படியே பேக் திருப்புங்க ஐயோ தூக்கெல்லாம் போகுதுப்பா மேல. என்ன மாஸ்க்ல விட்டுட்டு வரீங்க? மேல வருது. கால் போயிடுச்சு. என் ஷூக்குள்ள ஃபுல்லா மண்ணு தாங்க இருக்குது. ஷூ மாறிடுச்சு. இல்ல போட்டோ எடுக்கல எப்படிங்க ஷூக்குள்ள இருக்க மண்ணை கீழே கொட்டுவோம் அப்படியே எடுங்க. 1 hour later. மாஸ்க் போட்டுக்கணும். ரெண்டாவது கண்ணாடி போட்டுக்கணும். முடிஞ்சா வந்துட்டு இந்த மாதிரி இல்லைன்னா கேப், ஏன்னா போய்கிட்டே இருக்குது. சன்கிளாஸஸ், மாஸ்க்கு, முடிஞ்சா ஸ்கார்ப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் டஸ்ட் அதிகமாக இருக்கு மாஸ்க்லன்னா. அப்புறம் உங்களுக்கு நம்ம தோழர் இருக்காரு. நம்ம தோழருக்கு பிரச்சனை வந்து டஸ்ட் அலர்ஜி. அவர் மாஸ்க் போட முடியறதுனால அவருக்கு இப்போ மூச்சு வாங்குது. போயிட்டு இருக்கோம். நெஞ்சு அடைக்குது.